Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Welcome back to session number 10. இந்த செஷனோட ஃபோட்டோஷாப்பில் நம்ம பார்க்க வேண்டிய டூல்ஸ் அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகும் இன்ஷா அல்லாஹ். அண்ட் இதுக்கப்புறம் வர செஷனில் இன்னும் 5 செஷன் இருக்குது. அதில் நம்ம ப்ராக்டிக்கலாக ஓவராலாக நம்ம லேர்ன் பண்ண அவ்வளவு டூல்ஸையும் அது ரிலேட்டடான மற்ற ஆப்ஷன்ஸோ மெனூஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ அதாவது ரைட் ஒரு ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் டிசைன் பண்ணுற மெத்தட், அதே மாதிரி ஒரு போஸ்டரை டிசைன் பண்ணுறது, ஒரு புக் கவரை டிசைன் பண்ணுறது, அண்ட் லைக் வைஸ் ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணுறது, அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம எல்லாமே ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எல்லாமே ஈக்குவலாக தான் வரும். பட் ஒவ்வொரு சப்ஜெக்டை பொறுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் சர்டிஃபிகேட்டையும் போஸ்டரையும் எடுத்துக்கொண்டு அதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுற கண்டென்ட் வித்தியாசம், கண்டென்ட் என்னென்னு சொல்கிற இன்க்ளூடட் ஐட்டம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம சேம் டூல்ஸை யூஸ் பண்ண வேண்டி இருந்தாலும் அது எந்த வகையில் எப்படியான ஸ்டைலில் யூஸ் பண்ணலாம்ங்கிற விஷயங்கள் நம்ம அதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த செஷனில் வந்துட்டு க்ளோனிங் அண்ட் ஃபில்டரோட சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கு. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த ஸ்லைடில் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒரு ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்துட்டு க்ளோனிங் டூல். இதோட காமன் நேமை ஸ்டாம்ப் டூல்னு சொல்லுவாங்க சம்டைம், ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் வாட் எவர். அதாவது நம்மளோட இமேஜில் அல்லது நம்ம க்ரியேட் பண்ணுற ஒரு லெட்டர்ஸில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை அதே இமேஜில் அல்லது இன்னொரு ஃபைலில் இருக்கிற இமேஜில் அப்ளை பண்ணணுமா இருந்தால் இந்த க்ளோன் டூலை நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க க்ளோனிங் பேபின்னு சொல்லி. அதாவது ஒருத்தரை போல் அது எக்ஸாக்டாக இன்னொரு உருவத்தை க்ரியேட் பண்ணுறது. க்ளோனிங்கிறது ஹியூமனில் மட்டும் இல்லை, ஏனைய அனிமல்ஸ் ஆர் பேர்ட்ஸில், ஸோ எந்த பீசஸ்லேயும் நம்ம ஸ்பீசஸ்லேயும் இதை க்ரியேட் பண்ணுவாங்க. ஒரே மாதிரி இன்னொரு உயிரினத்தை உருவாக்குறது க்ளோனிங் மெத்தட்லன்னு சொல்லி. அதே கான்செப்ட் தான் இது, இந்த க்ளோனிங் டூல் ஆர் ஸ்டாம்ப் டூலுங்கிறது. ஒரு இமேஜில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் அதே ஷேப்பில் அதே குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற டெக்ஸ்சரை அதே இமேஜில் அல்லது இன்னொரு இமேஜில் நம்ம கொண்டு வரது தான் இந்த க்ளோனிங். உதாரணமாக ஒரு இமேஜை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதில் ஒரு குறிப்பிட்ட ஏரியா உங்களுக்கு தேவைப்பட இல்லை. அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் அந்த இமேஜில் இருக்கிற இன்னொரு போர்ஷனை கொண்டு வந்து வைக்கணும்னு சொன்னால் நம்ம நார்மலாக காப்பி பேஸ்ட் பண்ணுவோம். ஒரு செலக்ட் பண்ணி குறிப்பிட்ட தேவையான ஏரியாவை செலக்ட் பண்ணி அதை காப்பி பண்ணி அந்த இடத்துல கொண்டு வைப்போம். ஸோ இதையெல்லாம் விட பெட்டரான ஒரு மெத்தட் தான் இந்த ஸ்டாம்ப் டூல்னு சொல்லப்படுறது, க்ளோனிங் டூல்னு சொல்கிறது, க்ளோன் ஸ்டாம்ப் டூல்னு சொல்கிறது. ஓகே, ஸோ நம்ம ஃபோட்டோஷாப் CS6 ஆர் CS6 எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆர் அதுக்கு பிறகு இந்த வெர்ஷனை பார்த்தீங்கன்னா க்ளோனிங் இந்த ஸ்டாம்ப் டூலில் 2 டைப் இருக்குது. ஒன்று க்ளோன் ஸ்டாம்ப் டூல்னு சொல்கிறது, அது அடுத்தது பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூல்னு சொல்லப்படுற விஷயம். ஸோ இதில் ஷார்ட்கட் கீ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த க்ளோனிங் டூலில் 2ல் ஒன்று எதை செலக்ட் பண்ணுவாங்களா இருந்தாலும், அது க்ளோன் ஸ்டாம்ப் டூலாக இருக்கட்டும் அல்லது க்ளோனிங் பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூலாக இருக்கட்டும், இதுவாக இருந்தாலும் நீங்கள் எந்த மெத்தடை செலக்ட் பண்ணினாலும் அதோட சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் செட்டிங் ரிலேட்டடான விஷயம் ஆஸ் யூஷுவல் மெனு பாருக்கு கீழே க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் இதில் இருக்கிற செகண்ட் பிக்சரை பாருங்கள். ஸோ நான் க்ளோன் ஸ்டாம்ப் டூலுங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த செகண்ட் பிக்சரில் ஃபர்ஸ்ட் வர ஆப்ஷன் இடது பக்கம் மேல்மொழியில் வர முதலாவது ஆப்ஷன் நான் என்ன ஸ்டாம்ப் டூலில் செலக்ட் பண்ணியிருக்கிறேங்கிறது. அதில் நீங்கள் பார்க்கலாம், நான் இதில் ஐக்கனை வச்சு பார்க்கலாம், சொல்லலாம் க்ளோன் ஸ்டாம்ப் டூலை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. ஸோ அதில் முதலாவது ஆப்ஷன் வந்துட்டு ப்ரஷ் சைஸ். நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த டூலுக்குன்ற ஒரு சைஸ் ஒன்று இருக்கும். கிளிக் பண்ணக்குள்ள செலக்ட் பண்ணப்படுற அந்த க்ளோன் பண்ணப்படுற ஏரியாவோட சைஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ப்ரஷ் சைஸை மென்ஷன் பண்ணலாம். நீங்கள் வளமையாக மாதிரி தான் அதில் சைஸ் இருக்கும், ஹார்ட்னஸ் இருக்கும். ஸோ ப்ரஷ் எப்படி வித்தியாசமான ஹார்ட்னஸை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, எந்தளவுக்கு அதில் சைஸ் இருக்குங்கிற விஷயத்தை நம்ம டிசைன் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்த இருக்கிற விஷயங்கள் அது உங்களுக்கு தெரியும். அதை கிளிக் பண்ணால் அதில் அட்வான்ஸ் டூல் வந்து பெல்லட் ஏரியாவில் க்ரியேட் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுறது. அங்கே அடுத்த மெத்தட் வந்து மோடுன்னு சொல்லி, அதை நீங்கள் ஏர்லியாக நான் அந்த லேயருங்கிற கன்செப்ட்லேயும் உங்களுக்கு நான் லேயர் மட்டும் இல்லை ப்ரஷ்
அடுத்தது இரேசர் இதெல்லாம் யூஸ் பண்ணக்குள்ள இந்த மோடுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் நார்மல், டிசால்வ், டார்க், லைட் நிறைய மெத்தட் இருக்குது, ஒவ்வொரு மோடு இருக்கும். ஸோ ஒவ்வொரு மோடையும் நீங்கள் செலக்ட் பண்ணி, ஸோ ஃபஸ்ட்டுக்கு நார்மல் மோடை செலக்ட் பண்ணி பார்க்குறது. அதுக்கு அடுத்தது ஏனைய செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணவங்களுக்கு அடுத்த மோட், ஃபார் எக்ஸாம்பிள் டிசால்வ்ங்கிற செலக்ட் பண்ணி பார்க்குறது. ஸோ நீங்கள் உங்களோட நீங்கள் க்ளோன் பண்ண அந்த ஏரியா இப்படி யூஸ் ஆகுங்கிறத அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது ஒப்பாசிட்டிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஸோ ஒரு ஒப்பாசிட்டிங்கிறது ஒரு இமேஜில் ஒளி புகப்படு தன்மையை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ நீங்கள் க்ளோன் பண்ணுற அந்த இமேஜ் வந்துட்டு எக்ஸாக்டாக அதே ஒப்பாசிட்டியோட அதே டார்க்னஸோட வரணும் இருந்தால் 100% யூஸ் பண்ணுவோம். ஸோ அது இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறங்கிறன்னு சொன்னால் நீங்கள் இந்த பெர்சன்டேஜை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் அடுத்த விஷயம் அலைன்டு சொல்லப்படுற முக்கியமான விஷயம். இதை நான் அடுத்த ஸ்லைடில் நான் விளங்கப்படுத்துகிறேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, க்ளோன் ஸ்டாம்பில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று க்ளோன் ஸ்டாம்ப் டூலுங்கிறது, அது உங்களுக்கு தேவையான ஒரு இடத்துல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட டெக்ஸ்சரை காப்பி பண்ணி உங்களோட இமேஜில் இன்னொரு இடத்துல அந்த டெக்ஸ்சரை யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணும்போது அதை நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த இடத்துல இருக்கிற அந்த விஷயம் ஹைட் ஆகிட்டு நீங்கள் எந்த இடத்த க்ளோன் பண்ணீங்களோ அந்த இடத்துல இருக்கிற அந்த டிசைன் ஒரு அந்த கலர் அல்லது அந்த டெக்ஸ்சர் நீங்கள் செலக்ட் பண்ணுற இடத்துல வந்துட்டு அப்ளை ஆகிட்டு போயிட்டு இருக்கும். ரெண்டாவது பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூல்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதில் டார்கெட் ஆர் இதில் பெனிஃபிட் என்னென்னு பார்ப்பீங்களா இருந்தால், இந்த பேட்டர்ன் ஸ்டாம்ப் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த இடத்த உங்களுக்கு தெரியாது. மாறாக ஒரு பேட்டர்ன், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுவரோட அந்த டிசைன் வரணும், நீங்கள் க்ளோன் பண்ணுற இடத்துல சுவரோட அந்த டிசைன் வரணுமா இருந்தால் அந்த பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூலை யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி மல்டி கலர் வரணுமா இருந்தால் அந்த இடத்துல ஸோ அந்த பேட்டர்ன் ஸ்டாம்பை யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ப்ராக்டிக்கல் வீடியோவில் நீங்கள் செக் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணலாம்ங்கிறத. ப்ராக்டிக்கல் வீடியோவில் நான் ஆடுறேன் நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கிறது. ஓகே, ஸோ க்ளோனிங்கில் முக்கியமான விஷயம் அடுத்தது அலைன்மெண்ட். அடுத்த ஸ்லைடில் நான் அதை பற்றி ரப்பர் ஸ்டாம்ப் ஆப்ஷன். நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்த மாதிரி 2 விஷயம் இருக்குதுல்ல. ஒன்று க்ளோன் ஸ்டாம்ப், அதே மாதிரி அடுத்தது பேட்டர்ன் ஸ்டாம்ப்னு சொல்லி. இது ரெண்டுக்கும் காமனான ஒரு கான்செப்ட் தானே இந்த அலைன்மெண்ட்டுங்கிறது. இந்த அலைன்னு சொல்ல வர என்ன விஷயம்னு சொன்னால், நீங்கள் உங்களோட ஸ்டாம்ப் டூலை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்களா இருந்தால் அதோட சம்மந்தப்பட்ட விஷயம் மேலுக்கு, அதாவது ப்ராப்பர்ட்டி ஒரு அட்வான்ஸ் செட்டிங் சம்மந்தமான விஷயம் மெனு பாருக்கு கீழே க்ரியேட் ஆகியிருக்கும். அதில் ஒரு ஆப்ஷன் தான் இந்த அலைனுங்கிறது. ஸோ இந்த அலைனுங்கிற வேர்டுக்கு பக்கத்தில் ஒரு டிக், ஒரு செலக்ட் பாக்ஸ் இருக்குது. அதை நீங்கள் டிக் பண்ணினீங்கன்னா நீங்கள் அலைனுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ண போகிறீங்கன்ற அர்த்தம். அது டீசெலக்ட் ஆகிருக்கும்னு சொன்னால் அதை நீங்கள் யூஸ் பண்ணல, அதாவது நான் அலைன்ட் ஆப்ஷனாக அதை உங்களோட க்ளோனிங் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ண போகிறீங்கன்ற அர்த்தம். ஸோ இந்த விஷயத்தில் அலைனுங்கிறது செலக்ட் ஆகிருக்கும்னு சொன்னால் உங்களோட க்ளோனிங் எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொன்னால், நீங்கள் ஒரு இமேஜில் ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணுறீங்க க்ளோன் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுறப்போ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, முக்கியமாக எந்த ஏரியாவை செலக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல மவுஸை கிளிக் பண்ணணும். ஜஸ்ட் மவுஸை மட்டும் கிளிக் பண்ணக்கூடாது, கூடவே ஏஎல்டிங்கிற ஆல்டர்னேட்டிவ் கீ ஏஎல்டிங்கிறத ப்ரெஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த மவுஸை கிளிக் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் கிளிக் பண்ண அந்த ஏரியா வந்துட்டு க்ளோனுக்கு செலக்ட் ஆகும். செலக்ட் ஆகிட்டு அடுத்து என்ன செய்வீங்க, உங்களுக்கு தேவையான இடத்துல போயிட்டு அந்த க்ளோன் பண்ண அந்த குறிப்பிட்ட ஏரியாவை யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் மவுஸை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ண அந்த இடத்துல இருக்கிற அந்த விஷயம் நீங்கள் ட்ராக் பண்ணுற அந்த இடத்துல புதுசாக அப்ளை ஆகிட்டு இருக்கும். ஒரு ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி அது உங்களோட அந்த புதிய நியூ பிளேஸில் வந்துட்டு அப்ளை பண்ணப்பட்டு கொண்டு இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் மவுஸை ரிலீஸ் பண்ணிங்கன்னா எந்த இஷ்யூவும் இல்லை. திரும்ப நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது திரும்ப க்ளோனிங் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் நீங்கள் செலக்ட் பண்ண இடம், அதாவது நீங்கள் மவுஸை ரிலீஸ் பண்ணி திரும்ப ஸ்டார்ட் பண்ணக்குள்ள, திரும்ப கிளிக் பண்ணக்குள்ள அது ஸ்டார்டிங்கில் இருந்து க்ளோன் ஆகாமல் இருக்கு. நீங்கள் எந்த பாயிண்டில் விட்டீங்களோ அந்த பாயிண்ட்ல இருந்து க்ளோன் ஆகணும்னு சொன்னால் இந்த அலைன்டுங்கிறது செலக்ட் ஆகிருக்கணும். அதாவது இந்த க்ளோன் எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாதிரி தான் ஒர்க் பண்ணணும். நீங்கள் எந்த இடத்த ஃபர்ஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்த அது ரெஃபர் பண்ண தோங்கும் இன்னொரு இடத்துல அதை அப்ளை பண்ணுறப்போ. ஸோ இந்த ரெஃபர் பண்ணுற பாயிண்ட் வந்துட்டு, ஸோ நீங்கள் மவுஸை ஒரு இடத்த கிளிக் பண்ணி என்ன செய்கிறீங்க, க்ளோன் பண்ணிட்டீங்க. இப்போது ஒரு ஏரியாவில் மவுஸை நீங்கள் மூவ் பண்ணிட்டு போகிறீங்க க்ளோன் பண்ணதுக்கப்புறம். அது என்ன நடக்கும்னு சொன்னால், நீங்கள் எந்த இடத்துல க்ளோனுக்கு ஏரியாவை செலக்ட் பண்ணினீங்களோ ரெஃபர் பண்ணீங்களோ அந்த ஏரியா வந்துட்டு நீங்கள் புதுசாக கிளிக் பண்ணுற அந்த இடத்துல வந்து அப்ளை ஆகி போயிட்டு இருக்கும். மவுஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு திரும்ப கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் அது எந்த இடத்துல நீங்கள் மவுஸை ரிலீஸ் பண்ணீங்களோ அந்த இடத்துல இருந்து கண்டினியூவாக க்ளோன் ஆகி போயிட்டு இருக்குன்னு சொன்னால் அது அலைன்டுன்னு சொல்கிறது. அப்படி இல்லாமலுக்கு
நீங்கள் ஒரு இடத்துல க்ளோன் பண்ணி முடிச்சிட்டீங்க, இப்போ கிளிக் ரிலீஸ் பண்ணிவிட்டு திரும்ப கிளிக் பண்ணுறப்போ அது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து க்ளோன் பண்ண ஆரம்பிக்கும்னு சொன்னால் அது நான் அலைன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது சம்மந்தப்பட்ட விஷயம், இது எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத நான் ப்ராக்டிக்கலில் சொல்லுவேன். அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த அலைனுங்கிறத செக் பண்ணிட்டு ஒருக்கா யூஸ் பண்ணி பாருங்கள், திரும்ப அன்செக் பண்ணிட்டு ஒருக்கா யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி ஒர்க் பண்ணுண்டு. ஓகே, ஸோ அலைனோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவ்வளவுதான். இதோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சந்தேகங்கள் ஒரு ஃபீட்பேக் இருக்கும்னு சொன்னால் இதில் நம்மளோட விஎல்லில் நீங்கள் எனக்கு ஃபீட்பேக் ஏரியாவில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் உங்களோட சந்தேகங்களையும் அண்ட் அதே மாதிரி ஃபீட்பேக்ஸையும் ஆர் எனி கமெண்ட்ஸ் இருந்தால் கூட. மறந்துடாதீங்க, நீங்கள் க்ளோனிங் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால், அதாவது ஒரு இடத்த நீங்கள் காப்பி பண்ண போகிறீங்க, க்ளோன் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் மவுஸை கிளிக் பண்ணுறதுக்கு முதல் ஏஎல்டிங்கிற அந்த கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். விண்டோஸ் லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்க, ஒரல்ஸ் நீங்கள் ஆப்பிள் லேப்டாப் யூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் ஆப்ஷன் ஒரு கீ ஒன்று இருக்கும், அந்த கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த குறிப்பிட்ட இடம் வந்துட்டு க்ளோன் ஆகிடும். இனி நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த கீயும் ப்ரெஸ் பண்ணுறதோட ஜஸ்ட் மவுஸை கிளிக் பண்ணிங்கன்னா சரி, மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணுறது மூலமாக க்ளோனிங் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மூவ் த நியூ. ஸோ இந்த ஸ்லைடில் நம்ம செக் பண்ண போகிற விஷயம் ஆர் கான்செப்ட் வந்து ஃபில்டர்ஸ்ன்னு சொல்லி. ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்கன்னு தெரியும். நிச்சயமாக என்ன விட எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க. ஒரு ஃபோட்டோ அல்லது ஒரு இமேஜில் குவாலிட்டியை சேஞ்ச் பண்ணுற விஷயம், அதில் பிரைட்னஸை கூட்டி குறைக்கிறது, இல்லை ஒரு ஃபோட்டோவை நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஐஃபோனில் எடுத்துக்குவீங்க, அதே ஃபோட்டோவை இன்னொரு மொபைல் கேமராவில் எடுத்தால் எப்படி இருக்கும், அல்லது ஒரு ப்ரொஃபஷனல் கேமராவை யூஸ் பண்ணி எடுத்திருந்தால் எப்படி இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த நீங்கள் எடுத்த இமேஜ் ஒரு ஆயில் பெயிண்டிங்கை மாற்றின பார்க்குறதுக்கு எப்படி வரும் அது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்கிற சேஞ்சஸ் எல்லாமே ஃபில்டர்ஸுங்கிறது கான்செப்டுக்குள்ளே வரும். நார்மலாக ஃபில்டர்ஸை செய்கிறது ஒவ்வொரு மெத்தடில் செய்யலாம். பட் மெயின்லி என்னென்ன ஃபில்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி ஃபோட்டோஷாப் ஒரு தனியாக ஒரு மெனுவை க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. நீங்கள் இந்த ஸ்லைட்டில் பார்க்கலாம், ஃபர்ஸ்ட்ல இருக்கிற அந்த இமேஜ் வந்துட்டு ஃபில்டருங்கிற அந்த மெனுவை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணின ஒரு கான்செப்ட். அதில் பார்க்கலாம் நீங்கள் லாஸ்ட் ஃபில்டர் இருக்குது, அடுத்தது கன்வெர்ட் ஃபார் ஸ்மார்ட் ஃபில்டர். ஸோ நீங்கள் ஒரு நார்மல் இமேஜை ஸ்மார்ட் இமேஜாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஃபில்டரை யூஸ் பண்ணுறது தான் ஸ்மார்ட் ஃபில்டர்னு சொல்லப்படுது. ஸ்மார்ட் இமேஜாக கன்வெர்ட் பண்ணினா என்ன விஷயம், என்ன நடக்குங்கிறது, ஐ மீன் ஒரு இமேஜை ஸ்மார்ட் இமேஜாக கன்வெர்ட் பண்ணினா அதில் என்ன சேஞ்சஸ் வரும், என்ன ரீசனுக்கு நம்ம ஸ்மார்ட் இமேஜை கன்வெர்ட் பண்ணுறோங்கிற ரீசன் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அடுத்தது ஃபில்டர் கேலரி, அதில் நிறைய ஆப்ஷன் பார்க்கலாம். நீங்கள் அடாப்டிவ் வைட் ஆங்கிள், ஃபார் எக்ஸாம்பிள் வருது அடாப்டிவ் வைட் ஆங்கிள்ங்கிறது ஒரு இமேஜை ஒரு வைட் ஆங்கிளில் பார்த்தா, நீங்கள் கேப்சர் பண்ண ஒரு இமேஜை வைட் ஆங்கிளில் செக் பண்ணினீங்கன்னு சொன்னால் ஒரு வைட் ஆங்கிளுக்கு கன்வெர்ட் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். அந்த லென்ஸ் கரெக்ஷன் அடுத்தது நான் சொன்ன மாதிரி நிக்கானோட ஒரு கேமராவில் எடுத்த ஒரு பிக்சரை கெனானில் எடுத்தால் எப்படி, அதே செட்டிங்கோட கெனானில் எடுத்தால் அது எப்படி இருக்கும், அந்த விஷயத்தை செக் பண்ணுற விஷயங்கள், அப்படி நிறைய விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு. பிளர் பண்ணுறது, ஷார்பன் பண்ணுறது, அப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இது நம்மளுக்கு டீப்பாக தேவைப்படாது நம்மளோட சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி ரெண்டாவது பிக்சரை பார்ப்பீங்களா இருந்தால் அதில் கலர் மோட சேஞ்ச் பண்ணுறது, அதில் பார்க்கலாம் ஆட்டோ டோன், ஆட்டோ கண்ட்ராஸ்ட், ஆட்டோ கலர் நிறைய இருக்குது. நம்மளுக்கு தெரியும் பிரைட்னஸை கூட்டி குறைக்கிற விஷயங்கள், அடுத்த ஸ்டாரேஷனை கூட்டி குறைக்கிறது, ஹீவை கூட்டி குறைக்கிறது எல்லாமே இந்த இமேஜுங்கிற இந்த மெனுக்குள்ளே தான் இருக்கும். உங்களுக்கு தேவையான மெனு எடுத்து பார்க்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிக்சரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் கண்ட்ராஸ்ட், அடுத்தது ஸ்டாரேஷன், இந்த விஷயங்களை சேஞ்ச் பண்ண ஒரு பிக்சர் தான் இந்த இடத்துல நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ இது ப்ராக்டிக்கல் சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷால்லா எனக்கு டைம் இருக்கும்னு சொன்னால் ப்ராக்டிக்கல் வீடியோலையும் உங்களுக்கு நான் இதை விளங்கப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம இந்த செஷனோட முடிவுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். நான் நினைக்கிற மாட்டுக்கு இந்த செஷனோட ஃபோட்டோஷாப்பில் உங்களுக்கு தேவையான உங்களோட சப்ஜெக்டில் உங்களுக்கு மென்ஷன் பண்ண எல்லா விஷயத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ப்ளஸ் ஒரு சில எக்ஸ்ட்ரா விஷயமும் நான் சொல்லி தந்திக்கிறேன் என்னால் வேண்ட அளவுக்கு. ஸோ அவ்வளோ நான் தந்த அவ்வளோ செஷன் ரெக்கார்டிங்ஸை கட்டாயம் கேளுங்க. அதே மாதிரி அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் கட்டாயம் பாருங்கள். அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ஒரு ஆப்ஷன் எப்படி செய்கிறாங்கிறத ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிக்கிறேன்.
அது சம்மந்தமான ப்ராக்டிக்கல் ஷீட் ஒவ்வொரு செஷனுக்கும் தனித்தனி ப்ராக்டிக்கல் ஷீட் போட்டிருந்தேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த செஷனோட சம்மந்தப்பட்ட ஜூம் டிஸ்கஷன் as usual திஸ் ஃப்ரைடே 10 to 12 நடக்கும். ஸோ 2 குரூப்ஸாக நான் டிவைட் பண்ணி செய்வேன். டைம் என்ன எக்ஸாக்டான டைம் என்னங்கிற விஷயத்தை நான் நம்மளோட பிஎல்இ பேஜில் போடுவேன். அதே மாதிரி வாட்ஸ்அப் கூடவும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ நம்ம அதில் ஜாயின் பண்ணி தேவையான மேலதிக விஷயங்கள் சந்தேகங்கள் இருந்தால் நம்ம அதில் கிளாரிஃபை பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் தயவுசெய்து நம்மளோட விஎல்இ இதுக்குன்ற ஒரு தனியாக ஃபாரம் க்ரியேட் பண்ணியிருப்பேன். அதில் நீங்கள் ஏர்லியாக போஸ்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு அந்த கிளாஸுக்கு வரதுக்கு முதல் என்ன நான் அதை ரீட் பண்ணி உங்களுக்கு ப்ரிப்பேர்டாக வரதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய குயிக்காக ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே செஷன் அண்ட் தேங்க்யூ ஃபார் லிசனிங். ஹேவ் அ நைஸ் டே எவ்ரி ஒன்.